ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான அப்ளை ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு எக்ஸாமுக்கு டைம் 3 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம நிறைய படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, சரிங்களா? ஸோ இங்கே வந்து 2 சிபிடி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொல்லிட்டு வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிபிடி 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜூன் ஜூலை அந்த மந்தில் எதிர்பார்க்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இப்போது சிபிடி 1ல் வந்து நம்ம வந்து எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து மாற்ற முடியாது, எழுதின விஷயத்த மாற்ற முடியாது, சரிங்களா? நம்ம வந்து 55 மார்க் தான் அட்டன் பண்ணியிருப்போம், ஆனால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 65 மார்க் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம எழுதுனதுக்கப்புறம் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிட்டு மாற்ற முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2015 உள்ள என்டிபிசி, சரிங்களா? ஸோ இப்போ உள்ள என்டிபிசி வந்து 2019 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 2015 உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2015 என்டிபிசிக்கு வந்து ஜோன் வைஸ் 17 ஜோன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்திருந்தது, ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ சொல்லிட்டு கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கட் ஆஃப் மூலமாக நம்ம சிபிடி 1ல் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ முன்னக்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கும்போது நம்மளுடைய ஸ்கோர் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு வந்து அகமதாபாத்தில் பார்த்திங்கன்னா 65 வேணும், சரிங்களா? ஸோ 65 வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து 70 மார்க் எடுத்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 70 மார்க் ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுவே நம்ம வந்து கட் ஆஃப் பார்க்கல அப்படின்னா நம்ம வந்து 65 மார்க் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு தோன்ற மாதிரி பண்ணிப்போம், சரிங்களா? ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து சென்னை ஜோனுக்கு என்ன இருக்குது, திருவனந்தபுரத்துக்கு என்ன இருக்குது, பெங்களூருக்கு என்ன இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 3 ஜோனுமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா 3 ஜோன்லேயும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? கட் ஆஃப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகமதாபாத், அஜ்மீர், அலகாபாத் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து அதிகமாக வந்துட்டு கட் ஆஃப் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் தான், சரிங்களா? 77 ஜென்ரலுக்கு வந்திருக்கு, ஓபிசிக்கு 70 வந்திருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம ஜென்ரல் மட்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் கோட்டாவில் வந்து யார் அதிகமாக எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே, அலகாபாத்தில் பார்த்திங்கன்னா 77 மார்க், அதுக்கப்புறம் அஜ்மீரில் பார்த்திங்கன்னா 77 மார்க் வந்திருக்கு. ஸோ ஓகே, நம்ம சென்னை ஜோனுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னை பார்த்திங்கன்னா 72 ஜென்ரலுக்கு, ஓபிசிக்கு 69, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 57, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 46, சரிங்களா? ஸோ இதுதான் கட் ஆஃப் சிபிடி 1க்குள்ளே கட் ஆஃபாக 2015 இருந்தது, சரிங்களா? ஓகே, இப்போ 2019 வந்துருச்சு. 1.3 சம்திங் க்ரோஸ், ஓகேங்களா? ஸோ 1,30,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. வேக்கன்சிஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட குறையாக இருக்க வாய்ப்பு இல்லை, சரிங்களா? 72, 69, 57, 46. ஸோ இந்த கட் ஆஃப்க்கு குறைவாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நம்ம இந்த கட் ஆஃபையாவது மினிமம் எய்ம் பண்ணணும், சரிங்களா? ஓகே, எல்லாருமே 85 மேலே எய்ம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம், நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கரெக்டாக கையாளணும். அப்படி இல்லை நம்ம கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணல அப்படின்னா அதுதான் ரிஸ்க்காகவே கொண்டு போய் விடும், சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த 2 பார்ட் மேக்ஸும் இன்டெலிஜென்ஸும் ஈஸியாக வந்துடும் ப்ரோ, நான் 50க்கு 50 அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே நெகட்டிவ் ஆயிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணவே வேண்டாம், சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், அப்படின்னா அதை விட்டுருங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சென்னை பார்த்தாச்சு. சென்னைக்கு வந்து ஜென்ரலுக்கு 72, 69, 57, 46, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஜோன் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா திருவனந்தபுரம் பார்க்கலாம். ஜென்ரல் பார்த்திங்கன்னா 79 இருக்குது, ஓபிசி பார்த்திங்கன்னா 75 இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்சி பார்த்திங்கன்னா 56, எஸ்டி பார்த்திங்கன்னா 36. பெரிய அளவில் மாற்றம் இல்லை. சென்னைக்கும் திருவனந்தபுரத்துக்கும் சேமாக தான் இருக்குது, சரிங்களா? எஸ், சென்னைக்கும் திருவனந்தபுரத்துக்கும் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. ஆனால் ஜென்ரலுக்கு மட்டும் 5 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பெங்களூர் பார்க்கலாம். ஓகே, பெங்களூர் வந்து இங்கே இருக்குது. எஸ், பெங்களூர் வந்து கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மற்ற ஜென்ரலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 77 மார்க் இருக்கிற இடத்துல இவங்களுக்கு 64 தான் இருக்குது. கிட்டத்தட்ட 13 மார்க் கிட்ட அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு. ஸோ அதாவது பெங்களூருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது, சரிங்களா? கட் ஆஃப் வந்து கம்மியாக எடுத்தால் போதும். இது வந்து என்டிபிசி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏஎல்பி, குரூப் டி, டெக்னீஷியன் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி பெங்களூருக்கு கட் ஆஃப் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? அது வந்து உண்மை, அதை யாரும் மாற்ற முடியலை. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து சென்னை இல்லாமல் பெங்களூருக்கு அப்ளை பண்ணவங்க அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சென்னையிலேருந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பெங்களூர் பார்த்தீங்கன்னா 64, 57, 30, 29. ஸோ 29 மார்க் கட் ஆஃப் உள்ள ஒரே ஜோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்களூராக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெஜாரிட்டியாக நம்ம சென்னை பீப்புள்ஸ் அப்ளை பண்ணுற ஜோன்ஸ் இந்த 3 தான், திருவனந்தபுரம், சென்னை, பெங்களூர். ஸோ பெங்களூரும் பார்த்தாச்சு, சென்னை, திருவனந்தபுரம் 3 பார்த்தாச்சு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட் ஆஃப் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மார்க்குக்கு மேலே உங்களுடைய ஸ்கோர் வைங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.